ஃபர்ஸ்ட் மைசெல்ஃப், என்னோட பேர் வினோத் ராஜ். ஓ, குரலி வித்தையா? டேய் செவல, தாவுடா தாவு. எங்க தாவுறது? நானே தவத்துக்கிட்டு இருக்கேன்டா. Welcome to Great Krigalan Magic Show. ஐயோ, என்ன தம்பி, என்னாச்சு? கேமராமேன்
இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. Please move. Come on. பாரா என்ன லுக்கு? நீங்க தானே பாருந்தீங்க. மறுபடியும் பாரா. ஓயாமல இந்த மூஞ்ச பார்க்க முடியாது. Very nice. I love this. வாங்க மெதுவா வாங்க. Tiger drinks water. Tiger may what they do with the water. Inside. The river which came by the எல்லாருமே வந்துருச்சா? புலி தூங்குற இடம் தானே? புலி தூங்கிட்டு இருக்கா? ஏய், மரங்காலத்துல தங்குன இடம். தங்குன வேற இடம். வீட்டுக்கு போயிடுச்சு. நாங்க இங்க கைட் ஆயிட்டு ஒர்க் பண்றேன்.
ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி டைகர் இங்கே இருந்துருச்சு. பின்ன அதுக்கு அப்புறம் 2018 பிரளயம் வந்ததுக்கு அப்புறமா இங்கே இருந்து போயிடுச்சு. அப்புறம் 2018 ஃப்ளட் இன்சைடு கேரளா வந்துருச்சுல்ல, அந்த டைமுக்கு முன்னாடி வரை டைகர் இங்கே இருந்துச்சு. பிரளயம் வந்ததுக்கு அப்புறம் தான் டைகர் இங்கே இருந்து போயிடுச்சு. பின்ன இது தெரிஞ்சது எப்படின்னா ட்ரைபல்ஸுக்கு காட்டுக்குள்ளே தேன் சேகரிக்கிறது வந்துருச்சு. அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு இடம் நோட் பண்ணி அது ஃபாரஸ்ட்டுக்கிட்ட எல்லாருக்கிட்ட சொல்லி பின்ன இது எல்லாருமே தெரிஞ்சு இது நீங்கள் மாதிரி படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும்னு நினச்சி தான் இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் ஆகிட்டு மாற்றினேன். இது எப்போ மாற்றுங்க டூரிஸ்ட் பிளேஸ் என்ன இயர்? இது பிரளயம் வந்ததுக்கு அப்புறம் தான் பிரளயம் 2018 இங்கே வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் இது எல்லாருமே அலோட் ஆகிட்டாங்க தெரிஞ்சுட்டு. பின்ன மனுஷன் ஸ்மெல் பட்டுச்சுன்னா டைகர் இங்கே வராது. அப்படி ஒரு இது இருக்கு. ஓகே. How was the experience? And why it is called Tiger Cave? அதனால தான் டைகர் கேவ் சொல்றாங்க. அதனால தான் டைகர் கேவ்னு. What's the experience? Okay. அது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே இருந்துச்சு சொன்னேன். அதுக்கப்புறம் இடைக்கிடைக்கு வந்து போவேன். இப்போ பிரளயம் வந்திருக்கு முன்னாடி வர இங்கே இருந்துருச்சுன்னு சொன்னேன். இல்லை சான்ஸே இல்லை. ஆனால் மற்ற மிருகமெல்லாம் இங்கே நைட்டில் ஆனையில் நைட்டில் வருது. ஸோ இப்போ டைகர் இங்கே இருக்கும்போது இப்போ ஏதாவது சுனாமி அந்த மாதிரி ஏதாவது டிசாஸ்டர் இருந்தால் அது இங்கே இருக்காது, வேற இடத்துல திரும்பி வரும். திரும்பி நேச்சுரல் இப்போ டைகர் எங்க இருக்கு? அங்கிள் இது வந்து இப்போ ரெகுலர் டைம் டைகர் தமிழ் சொல்றது இது ரெகுலர் ஸ்பாட் மாதிரி இருக்கும். ஹியூமன் ஹேபிடேட்ஸ் வந்து ரெகுலர் நம்ம விசிட் பண்ணுறங்காட்டிக்கு அனிமல்ஸ் நம்மளோட ஸ்மெல் இருக்கிறங்காட்டி டைகர் உள்ளே வராது. டைகர் வெளியே போன டைகர்னா இன்னொரு ஸ்பாட்டை கண்டுபிடிச்சு அதோட கேரிட் எப்பவுமே அவங்க சேஃப்டி தானே நோக்குவாங்க. அதோட மனுஷன் ஸ்மெல் பட்டுடுச்சா பின்ன அவங்க அந்த பக்கமே வராது. டைகர் இங்கே வராதுன்னு சொல்லி சப்போஸ் இந்த ஏரியா வந்து க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா அது வரக்கு வாய்ப்பு வராது, சான்ஸே கிடையாது. இப்போ எனக்கு கவர்மெண்ட் வந்து டூரிசமா மாத்தியாச்சு. ஸோ இனி வந்து இங்கே வராது. எல்லா அனிமல்ஸ் இல்ல மற்ற அனிமல்ஸ் எல்லாம் பெரிய பெரிய காட்டுல இதுக்கு மேல பெரிய காடு இருக்கு. இது காடுன்ற கீழ்பாகம். இப்போ பெரிய காடுல இருக்கணும்னா மற்ற மிருகமேல ராத்திரியில வந்து தண்ணி குடிச்சிட்டாங்க திரும்பி போயிடுவாங்க. பின்ன ஆனை மட்டும்தான் இங்கே வந்து அவங்க ஃபேவரட் ஃபுட்டே பேம்பு ஃபாரஸ்ட். அதனால ஆனை மட்டும் இங்கே வருது. அவங்க வரணும் ஒரு டைம் இருக்கு. அது இப்போ 1 நாள் 2 நாள் கூட்டமாயில வந்து போங்க. இப்போ நம்ம ஆள் இல்லாத டைம்ல கொஞ்சம் அத எந்த நேரமா நமக்கு தெரியாது. அவங்க வரணும் தோணுச்சு அவங்க வந்து அவங்க ஃபேவரட் ஃபுட் இங்கே இருக்குது. காட்டுக்குள்ள ஃபுல்லும் பாம்பு தான். அதனால அவங்க ஃபேவரட் வெஜிடபிள் சாப்பிட்டு போயிடுது. நீங்க மேம் நீங்க ட்ரைபல் இல்ல நார்மல் செட்டில் ஃபேமிலியா? ட்ரைபல் நான் ட்ரைபல் நேம் உண்டா? ட்ரைபலோட நேம் செட்டில்மெண்ட் நேம் உண்டா? இருளர் காட்டார் அது എന്താ പറയാ பெரிய பெரிய இது இருக்கு. உங்களுடைய பெரிய வில்லேஜ் இருக்கு. பெரிய ட்ரைபல் நேம் மன்னான ட்ரைபல் நேம் மன்னான். ஓகே மன்னான் முதுவானா. நீங்க யாரு? முதுவானா? நாங்க மன்னான். நீங்க மன்னான். ஓகே. எவ்வளவு வருஷம் நீங்க பேக் சைடு இந்த ஆரப்புள்ள ஏரியா இருக்குல்ல? இல்ல இங்க பேக் சைடுல ஒரு வில்லேஜ் இருக்கு. பெரிய வில்லேஜ். வில்லேஜ் நேம் என்னங்க? கண்டத்துவடி கம்பெனி குடி அப்படி எல்லாம் வில்லேஜ் இருக்கு.
டைகர் ஜாலியாங்கிறது. எல்லாருமே அப்படி தான் பேசுவேன் வரவங்க எல்லாம். அதாவது ஸ்பெசிஃபிக் நேச்சர் பங்களோ அது டைகர் இயற்கை கிட்ட உள்ள இருக்கு. சரி. இடிச்சுனா கொய்யால. Good evening, uncle. Good evening. Good evening. Can you share about your foundation? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? அது இயற்கை ஃபவுண்டேஷன். ஃபர்ஸ்ட் மைசெல்ஃப், என்னோட பேர் வினோத் ராஜ் ஃப்ரம் கோயம்புத்தூர், டூயிங் NGO ஆர்கனைசேஷன் the name of இயற்கை ஃபவுண்டேஷன். This started about the year 2011 for a motivated goal to tree plantations, tribal developments, and then green கோவை கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். அண்ட் பேசிக்லி டூயிங் கோயம்புத்தூர் சுற்றி இருக்கிற மரங்கள் நிறையா வளர்க்கணும், நிறைய அவேர்னஸ் கொடுக்கணும், உங்களை மாதிரி கிட்ஸுக்கு எல்லாமே இதை போய் சேர்த்தணுங்கிறது தான் என்னோடய மோட்டிவ். அப்புறம் இது வரைக்கும் வந்து மரங்கள் நிறைய பிளான்டேஷன் ஒரு 15 வருஷமாக இதை நாங்கள் பண்ணிட்டுருக்கோம். Uncle, what is your goal through this foundation? இந்த கோல்ங்கிற நம்ம ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சது இது பார்த்தீங்கன்னா க்ரீனிங்காக. இந்த க்ரீனிங் அவேர்னஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களை மாதிரி குழந்தைகளையும் மாணவர்களையும் போய் சேர்த்துறது மூலமாக பப்ளிக் வந்து நேரடியாக வந்து இந்த க்ரீன் பற்றின ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். நம்மளோட ஃபாரஸ்ட்டோட க்ரீன் கவர் வந்து நம்ம சிட்டிக்குள்ளே இருந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு முயற்சி. ஏன்னா எல்லா பக்கம் மரம் எல்லாம் வெட்டிட்டு நம்ம வீடெல்லாம் பண்ணிட்டுருக்கோம்ல, ஸ்கூலை சுற்றி நீங்களாம் கேம்பஸ் சுற்றி மரம் நடுறீங்கல்ல, இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தர் நடுற மாதிரி ஒவ்வொரு பேரண்ட்ஸும் அவங்க இனிஷியேட் எடுத்து அவங்க வீட்லேயும் மரம் நடணும், அது உங்கள் மூலியமாக கொண்டு சேர்த்தணும். ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அது பண்ணுறேன். Uncle, can you tell me what is your channel name and how many subscribers you have? இது வந்து நம்மளோட ஃபவுண்டேஷன் இயற்கை ஃபவுண்டேஷன் மட்டும் இல்லாமல் இது நம்ம ஒரு ஈக்கோ டூரிசம் தனியாக பண்ணிட்டுருக்கோம். வினோத் அட்வென்ச்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் எடுத்து பண்ணிட்டுருக்கோம். இந்த சேனல் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நிறைய வைல்ட் லைஃப் பற்றின வீடியோஸு, வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன்ஸு, நீங்கள் நிறைய பேர் வெளியே போய் பார்க்காம ஸ்கூல்லேருந்து நீங்கள் டூர் போகணும் பிளான் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோஸ் மூலிமா வந்து என்ன பிளேஸ்க்கு போகலான்னு சூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம காலேஜ் ஐவி ப்ரோக்ராம்ஸு, கார்ப்பரேட்ஸு, அந்த இண்டிவிஜுவலாக பேரண்ட்ஸ் ஃபேமிலியோடு வெளியே போகிறதுக்கு இந்த டூர் ஒரு ஆப்ஷனுக்கு, ஒரு என்வரான்மெண்ட்டுக்கு ஒரு கனெக்ட் வித் நம்ம ஹியூமன்ஸ் நம்ம பண்ணுறோம். இதுக்காக யூடியூப் சேனலு, இதில் ஒரு சப்ஸ்கிரைபர் 1000 சப்ஸ்கிரைபர் மேலே இருக்காங்க. என்னோடய மதர் நேம், சைல்டு நேம் எல்லாமே வினோத் ராஜ். சரியா? Who was your inspiration? என்னோடய இன்ஸ்பிரேஷன் எப்படின்னா வந்து நம்ம மரங்கள் தான். நிறைய நம்ம இன்ஸ்பிரேஷன் சொல்லணும்னா நம்ம மகாகவி பாரதியார் இருக்காங்கல்ல, நம்ம சைல்ட்ஹுட்லேருந்து அப்படியே நம்ம புக்ஸு ரைம்ஸ் எல்லாம் எழுதுவேன். நம்ம காலேஜ் ஃபஸ்ட் இயர்லேருந்து ரிட்டன் நம்ம லிரிக்ஸ் எழுதி போடுவோம்ல, நம்ம தினத்தந்தி மாணவர் ஸ்பெஷல் பகுதின்னு ஒரு பேஜ் இருக்குது, அதில் நம்ம போஸ்ட் பண்ணிருந்தோம்.
அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணது தான் 2011 ஒரு அவேர்னஸ்க்காக ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு இதை நான் பேசிக்கலாக பண்ணோம். என்னோட இன்னொரு ரோல் மாடல் சொல்லணும் அப்படின்னா நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவங்க, நம்ம விவேக் சார், இவங்கெல்லாம் பேஸ் பண்ணி தான் அவங்களோட முன்னாடி நாங்கள் அவங்க பின்னாடி வரலேருந்து ஒரு கருவியை அதை செஞ்சுட்ருக்குறோம். உங்களோட சேர்ந்து இப்போ நான் இருக்கிறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. Uncle, can you tell one of your unforgettable trip? இப்போ அன்ஃபர்கெட்டபிள் ட்ரிப்பு அப்படின்னா லாஸ்ட் டைம் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட வாகமன் ட்ரிப்பு போயிருந்தேன். அந்த ட்ரிப்பில் நிறைய குழந்தைங்க எக்ஸ்பெக்டேஷனோட நிறையா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப மறக்க முடியாத ட்ரிப்பு அப்படின்னா நிறையா ட்ரிப்ஸு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே மேக் பண்ணியிருக்கோம். தென் பப்ளிக்ஸோடவும் பண்ணியிருக்கோம். இந்த இயரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சம்ஸ்காரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் உங்கள் கூட வந்தது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் என்னென்னா நீங்கள் 5th ஸ்டாண்டர்ட் நீங்களாம் படிக்கிறீங்க கரெக்டாக. 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி வெளியே ரொம்ப தூரம் கூட்டிகிட்டு வந்து 2 days எல்லாம் இருக்க வச்சதில்லை. உங்கள் கூட இருந்து உங்களோட எது பிடிக்கும் எது பிடிக்காது, உங்களோட ஸ்கூலில் இருக்கிற ரொம்ப ஆக்டிவிட்டியை விட இப்போ வெளியே நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். உங்களோட சைல்ட்ஹுட் உள் மனசில் என்ன இருக்கோ அதை அப்படியே வெளிப்படையாக ஃப்ராங்காக சொல்கிறீங்க, ஜாலியாக விளையாடுறீங்க. நான் உங்கள் கூட சேர்ந்து நானும் ஒரு சைல்டாக மாறிட்டு உங்கள் கூட நானும் ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படித்தேன் எப்படி இருப்பேனோ நான் அப்சர்வ் பண்ண முடிஞ்சுது. ஏன்னா நான் இந்த மாதிரி உங்கள் மாதிரி ஸ்கூல் படிக்கும் போகும்போது எனக்கு இந்த மாதிரி அனுபவம் இல்லை. இப்போ நான் உங்களோட ஸ்கூலில் இப்போ உங்களோட டூர் வந்தப்போ எனக்கு ரொம்ப இதாக இருக்குது. ஓகே Uncle, can you tell what all awards you have received? விருதுகள், இந்த அவார்டுகள்னு சொல்லணும் அப்படின்னா இந்த என்வரான்மெண்ட்டுக்கான ட்ரஸ்ட்டோட ஆரம்பிச்சதுலேருந்து இந்த இயற்கை ஃபவுண்டேஷனுக்கு வந்து ஒரு 2012 நிறைய அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாடு வனத்துறை ஆஃபீஸில் இருந்தும் சரி ஸ்டேட் அவார்டு ஒன்று வாங்கியிருக்கோம் வெளியே கவர்மெண்ட்டில். அண்ட் தென் வந்து டாக்டரேட் ஃபார் பெஸ்ட்டு சோஷியல் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு 2018 இன்டர்நேஷ்னல் பீஸ் யூனிவர்சிட்டி ஜெர்மனிலேருந்து கொடுத்தாங்க. அப்புறம் நிறைய சமூக ஆர்வலர் சர்வீஸ் பண்ணுற ட்ரஸ்ட் மூலிமா நிறைய அவார்ட்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்கோம். என்னோடய மெயின் அவார்ட்ஸே இல்லைன்னா என்னோடய வாலண்டியர்ஸ் தான். உங்களை மாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் எனக்கு நிறைய ஒரு பெரிய சப்போர்ட்டாக பேக் பண்ணாங்க. மோர் தென் ஒரு 5000 பேருக்கு மேலே வாலண்டியர்ஸ் இருக்காங்க. இதுதான் என்னோடய பெரிய அவார்டாக நான் நினைக்கிறேன். Thank you, Uncle.